ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. இப்பதான் முதல் முறையா சேனலை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். அதனால எனக்கு முக்கியமா கால் பண்ணிட்டு வாங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே நம்மகிட்ட பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது, அதை ஞாபகத்துல வச்சுங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. என்கிட்ட வாரண்டி கேரண்டி எப்பவுமே கிடையாது, ஆனா வண்டி குவாலிட்டியா கொடுத்துருவேன். ஒரு மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணீங்கன்னாக்கா அவருக்கு நானே ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துருவேன். உங்க ஊர்ல இருந்து கூட்டின்னு வரணுமே காசு கேட்பாங்களேன்னு நினைக்காதீங்க, நானே கொடுத்துருவேன். ஏன்னா எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா வண்டி தெளிவா கொடுக்கணுன்றதுனாலதான் சொல்றேன். தெளிவா கொடுக்கறதுனாலதான் என்ன தேடி தேடி வர்றாங்க, வந்து எடுத்துட்டு போறாங்க. நம்மகிட்ட வியாபாரம் சுத்தமா இருக்கு, பேச்சு சுத்தமா இருக்கு. வர்றவங்களே சொல்றேன், ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்தாரு, கிட்டத்தட்ட 3 வண்டி எடுத்துட்டாரு. இந்த மாதிரி 100 பேருக்கு வண்டி கொடுக்கணும்னா 90 பேர் நல்லாவும் இருப்பாங்க, 10 பேர் அப்படி இப்படி ஃபால்ட் வருதுன்னு அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. அதனாலதான் நம்ம வாரண்டி கேரண்டி கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் எல்லாமே தெளிவா பக்கா கண்டிஷன்ல தான் மனசாட்சி கட்டுப்பட்டு எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துட்றேன். இருந்தாலும் எதனா ஃபால்ட் வந்தா நம்மகிட்ட வாரண்டி கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? எடுத்துன்னு போனா உங்க வண்டிக்கு எந்த செலவு வந்தாலும் அதை நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா அது உங்க வண்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் அது உங்களது ஆயிட்ட பிறகு அது உங்களுக்கு ஷோரூம்ல எடுக்கிற வண்டிக்கே வாரண்டி கேரண்டி சொல்லுவான். போனாக்கா எங்க வெளியில ஒரே ஒரு சுவிட்சை மாத்திட்டீங்கன்னா கூட போனாக்கா மறுபடியும் காசு பிடுங்குவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி சூழல் இது. அதனால நம்ம சொல்லியே கொடுக்குறோம் எல்லாமே. அதனாலதான் என்கிட்ட தேடி வர்றாங்க, நம்பிக்கையா வந்து எடுத்துன்னு போறாங்க. நம்மளும் மனசாட்சி கட்டுப்பட்டு எல்லாமே ரெடி. அதுதான் மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறது. இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2010, 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், இது எல்லாமே போட்டு புக்கு கடலூருக்கு இவங்க ஊருக்கு சரண்டர் அடிக்க கொடுத்துருக்கேன். அது கிட்டத்தட்ட 5 நாள்லயும் வரலாம். ஒரு புக்கு ஒரு ஆர்டிஓவில் 10 நாள், 5 நாள், 6 நாள்லயே கொடுத்துட்றாங்க. ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல 1 மாசம் ஆகுது, ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல 2 மாசம் கூட ஆயிடுது. அதனால புக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. 1 மாசம்ன்றது 2 மாசம் 2.5 மாசம் கூட ஆகலாம். ஆனா 5 நாள்ல வந்துட்டாலும் உடனே அனுப்பிச்சிடுவேன். இவங்க அதுல ஹெச்பி இருக்கு, ஃபைனான்ஸ் ஹெச்பி இருக்கு, அதாவது ஃபைனான்ஸ் இருக்கு. அதை அந்த காப்பிலாம் கொடுத்துருவேன். அதை எடுத்துன்னு போய் இவங்க அதாவது கடலூர் ஆர்டிஓல கொடுத்தாக்கா அவங்க எல்லாமே கிளியர் பண்ணி இவங்க பேர்ல மாத்தி கொடுத்துடலாம். சரண்டர் அடிச்சு கொடுத்துருவேன் நான் கடலூருக்கு. இவங்க உங்க பேர்ல நீங்க மாத்தி ஓட்டணும். ஓகேங்களா? உங்க பேர்ல ஹெச்பி கிளியர் பண்ணி உங்க பேர்ல மாத்திங்க. அது எப்படி பண்ணணும்னு எனக்கு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அங்க போய் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இது 2010 எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம் எல்லாம் எடுத்து தெளிவா கையில கொடுக்குறேன். இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு வாங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். வேலூர், விசாரம், குடியாத்தம் எங்க இருந்து வந்தாலும் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க. இறங்கிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? வண்டி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்கிட்ட காசு கொடுத்துட்டீங்க, புக்கு மட்டும் நான் உங்களுக்கு தரணும். எப்போ வந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? சந்தோஷமா? வண்டி பிடிச்சிருக்கா? திருப்தியா? வருத்தப்பட்டு ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து இதெல்லாம் ஏன்னா முக்காவாசி வீடியோ அப்படிதான் எடுக்கப்படுது. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்லாம் என்ன பண்றாங்கன்னா முன்னாடியே சொல்லி கொடுத்துருவானுங்க. சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நீங்க அவங்க சொல்லி கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நடிப்பாங்க. இங்க நடிக்கிற விஷயம்லாம் கிடையாது. இவங்க என்னவோ அதுதான் இங்க நீங்க சந்தோஷமா இது கேக்குறது. ஓகேங்களா? சரி, இதே மாதிரி வண்டி வேணும்னாக்கா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு வாங்க. வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.